ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. கார்த்திகேயனை பற்றி சரவணன் எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறாங்க. கார்த்திகேயனை பற்றி எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. அதாவது தங்கமான பையன், ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரியெல்லாம் கார்த்திகேயனை பற்றி நல்ல விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாண்டியன் இருந்துட்டு என்னடா விசாரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்பா நான் விசாரித்தேன், என்ன விசாரிச்ச இடத்துல கார்த்திகேயனை பற்றி ரொம்பவே நல்ல விதமாக தான்ப்பா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நம்மள மாதிரியான ஒரு குடும்பம் தான்ப்பா, ஆனால் இருந்தாலுமே வந்து தங்கமான பையன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. எனக்குமே அந்த பையனை பார்க்கும்போது நல்ல பையனை தாண்ட தெரிஞ்சதுன்றாங்க. இந்த அளவுக்கு அந்த பையன் நல்லவனா இருக்கான்றாங்க. எனக்கு என்னவோ அரிசி அந்த பையனுக்கு கொடுத்தா அவன் நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்றாங்க. இது விஷயமா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசலான்றாங்க. நல்ல பையன் தான்ப்பா, அரிசின்னு சொன்னா உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொன்னா. அப்படி இருக்கும்போது இந்த பையனை பற்றி நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி விசாரிச்சோம் நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்கன்ட்டு இந்த மாதிரி சொல்லலான்ற சரவணான்றாங்க. நல்ல பையனை விட்டுற வேண்டாம் நம்மன்றாங்க. ஏன்னா அவன் தங்கமான பையனா இருக்கான், அரிசிக்கு ஏற்ற ஒரு பையனா நம்ம அவனவே சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே நல்லதுன்றாங்க. ஏன்னா அவன் குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுட்டு பாரு, இவ்வளோ படிச்சுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான், இதுவே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமான்றாங்க. இந்த காலத்துல யார் இது மாதிரி செய்யறாங்க சொல்லுன்றாங்க. ஆனா இந்த பையனை நினைக்கும் போது எனக்கே அவ்வளவு பெருமையாவும் ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்குன்றாங்க. இந்த வயசுல இந்த பையன் இப்படி எல்லாம் இருக்கான் அப்படின்ற மாதிரி பிரமிப்பா இருக்கு அந்த பையனை பார்க்கும் போதுன்றாங்க. அதனால இது விஷயமா வீட்டுல வந்து நம்ம அரிசிக்கிட்ட பேசலான்றாங்க. சரிங்கப்பான்றாங்க. சரிடா கடையை அடிச்சுட்டு போகலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அரிசிக்கிட்ட இது விஷயமா பேசணுட்டு தான் வராங்க. அரிசிக்கிட்ட இது விஷயமா பேசினா கார்த்திகேயனை கல்யாணம் பண்ணிக்க அரசி சம்மதம் சொல்லுவாங்களா, இதனால குமார் அடுத்தடுத்து என்னெல்லாம் இவங்கள பிரச்சனைகளை கொண்டு வர போறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.